அனைவருக்கும் வணக்கம். இன்று மாலை 5 மணியுடன் தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரமானது முடிவுக்கு வருகிறது. இதனையடுத்து நேற்று இன்று 2 நாட்களும் பெரும்பாலான தலைவர்கள் சென்னையிலே முகாமிட்டிருக்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கமும், எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கமும் செல்ல, நடுவில் தவிக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று 4 மாவட்டங்களை ரோட் ஷோ நடத்தி வரலாறு காணாத ஒரு கூட்டத்தை அவர் காட்டியுள்ளார். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் காலத்தில், அது வேலை நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டமான இதுவரை வரலாற்றிலே வந்ததில்லை என்ற அளவுக்கான ஒரு கூட்டமானது கூடியுள்ளதாக பல செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சென்னையில் அண்ணா நகர், வில்லிவாக்கம், தீநகர், ஆயிரம் விளக்கு, எழும்பூர் மற்றும் பல்லாவரம், திருவள்ளூர் என்று பல இடங்களை ஒரே நேரத்தில் அவர் ரோட் ஷோ சென்று அனைத்து மக்களை சந்தித்து விட்டே சென்றுள்ளார். செல்லுகின்ற வழியில் இளைஞர்கள் கூட்டம், இளம்பெண்கள் கூட்டம் மற்றும் நடுத்தர வயதினர் என்று மிகப்பெரிய கூட்டமானது அங்கே அவருக்கு கூடி வரவேற்பை தந்துள்ளது. அதில் குறிப்பாக புதுமண தம்பதியர் இந்த வெளியே வர சாலையில் நிற்க அவர்களை அழைத்து விஜய் வேணியில் ஏற்றி நிற்க வைத்து அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு புதுமண தம்பதிகளும் விஜயோடு நின்று கொண்டு கையாட்டுகின்ற காட்சிகளும் அங்கே இடம்பெற்றுள்ளன. மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக தற்பொழுது கடைசி நேரத்தில் அனைவரும் தெரிவிக்கிறார்கள். எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது என்று பல கருத்து கணிப்புகள் தற்போது சொல்லுகின்றன. கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு 110 இடங்கள், அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு 80-90 இடங்கள், 70 இடங்கள் என்று 25, 30, 40, 45 என்று அவர்கள் அதை உயர்த்தி கொண்டே செல்கிறார்கள். அதாவது இந்த கருத்து கணிப்பு அனைத்துமே ஒருமுகமாக ஒரு வெற்றியை அது தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று சொல்லவே இல்லை. இதற்கு காரணம் தவிக விஜயின் ஃபேக்டர். இந்த தேர்தலானது விஜயை மையமாக வைத்து நடக்கிறது என்பதால் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. சென்னையானது இதுவரை யாருடைய கோட்டையாக இருந்தது என்றால் சென்னை திமுகவின் கோட்டையாகவே இருந்து வந்துள்ளது. தற்பொழுது அது முற்றிலுமாக மாறிவிட்டதா? இந்த தேர்தலில் தவிக விஜயின் கோட்டையாக மாறியுள்ளதா என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு மிகப்பெரிய கூட்டமானது சென்னையில் எந்த இடத்தில் சென்றாலும் விஜயின் மேல் நகர முடியாத அளவுக்கு கூட்டம் கூடியுள்ளது. காவலர்கள் மிகப்பெரிய கூட்டமாக கூடி 3 அடுக்குகளாக கயிர்களை கட்டி விஜயை அழைத்து செல்கின்ற காட்சியை பார்த்தால் ஒரு முதல்வருக்கு எப்படி பாதுகாப்பு தரப்படுமோ அந்த அளவுக்கு காவல்துறையானது மிக சிறப்பானதொரு பணியை செய்திருக்கிறது. இதனால் தான் கூட்டம் முடிந்து விஜய் திரும்பி செல்கையில் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து தனது நன்றியை தெரிவிக்கின்ற காட்சிகளும் வீடியோவாக சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. இப்படிப்பட்ட கூட்டமானது கூடும் மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் விஜயாக இருப்பதால் தான் கூடுகிறது என்று தற்பொழுது கடைசி கட்டத்தில் பல்வேறு ஊடகத்தில் பேசுபவர்கள், யூடியூபில் பேசுபவர்கள் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் ஒரு ஃபினாமினன், ஒரு வெயிப்பை தரும் வகையில் சென்னை கூட்டமானது உள்ளது. திமுகவின் கோட்டை தவிக விஜயின் கோட்டையாக மாறிவிட்டதா என்று கேள்வி கேட்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் துவக்கத்தில் விஜயால் 234 தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்த முடியாது என்று சொன்னார்கள். ஏனென்றால் வேட்பாளர்கள் அவருக்கு இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை ஒரே நாளில் அறிவித்து ஏப்ரல் 1-2 தேதிகளில் மனு தாக்கல் செய்து விட்டார்கள். அப்படி வேட்பாளர் நிறுத்தினாலும் அவர்களை பெரிய கட்சிகளான திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் கபலீகரம் செய்துவிடும், அது அவர்களை வாங்கிவிடும் என்று சொன்னார்கள். இன்று வரையில் எடப்பாடியில் மட்டும் ஒரு வேட்பாளர் தவிர 234 தொகுதிகளிலும் விஜய் கட்சியின் தவிக வேட்பாளர்கள் அசைக்க முடியாத சக்தியாக இருப்பதை குறித்து ஒரு பத்திரிகையாளர் பேசுகையில் இதுதான் தவிக விஜயின் இன்ஹெரிண்ட் ஸ்ட்ரென்த் என்பதை தற்பொழுது பார்க்க முடிகிறது. நான் எவ்வளோ விமர்சனம் செய்திருந்தாலும் இந்த பலம் என்பது விஜய்க்கு உண்மை. யாரிடமும் விஜய் பணம் தரவில்லை, கூட்டத்திற்கு அழைத்து வர பணம் இல்லை, ஓட்டுக்கு பணம் தரவில்லை,
வேட்பாளர்களுக்கு பணம் தரவில்லை. ஆனால் அத்தனை வேட்பாளர்களும் கட்டுக்கோப்பாக கடைசி வரை வலிமையாக களத்தில் நிற்பது எப்படி? இதுவே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இது விஜயின் கரிஷ்மா தான். தற்பொழுது வேட்பாளர் யார் என்று மக்களுக்கு தெரியவில்லை, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் விஜய் என்பவரே வேட்பாளராக அனைத்து தொகுதியில் மக்கள் பார்க்கிறார்கள். அனைவருக்கும் வாக்கு வங்கி இருக்கும். ஜாதி வாக்கு வங்கி, மத வாக்கு வங்கி, மைனாரிட்டி வாக்கு வங்கி என்று. அதை தாண்டி விஜய்க்கு குடும்ப வாக்கு வங்கியே உருவாகி இருக்கிறது என்பதை விஜய் ஒரு இடத்தில் பதிலாக சொல்லியதை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். விஜய் பணியிலிருந்து வெளியே என்று கூறினார்களே, அதை கேட்கின்ற பொழுது விஜய் சென்னையில் பேசுகையில் அது எப்படி இருந்தது என்றால், ஓட்டு போடும் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் விஜயும் தன் கையில் ஓட்டர் ஐடி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பூத்திலும் அவர்களுக்குரிய பூத்தில் வாக்குச்சாவடியில் நின்று கொண்டு விஜய் ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஓட்டு போடுகின்ற காட்சியை இவர்கள் பார்க்கின்ற பொழுது என்ன செய்வார்கள்? கூப்பாடு போடுவார் என்று சொன்ன பதில் இன்று பொருத்தமாக இருக்கிறது என்று தற்பொழுது கடைசி கட்டத்தில் பல்வேறு ஆய்வாளர்களும் தங்கள் கருத்தை தற்பொழுது மாற்றிக்கொண்டுள்ளனர். ஏதோ ஒரு வகையில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. எந்த ஒரு கட்சியும் மெஜாரிட்டி இல்லாத அளவுக்கு ஆகும் என்பது சென்னை கூட்டமானது மக்களுக்கு உணர்த்துகிறது. இப்படி ஒரு கூட்டம் ஓட்டாக மாறாது என்று கேட்பதே அறிவுக்கு புறமானது. கடும் வெயிலில் காத்து நிற்பவர்கள் வாக்குச்சாவடியில் ஒரு சில மணி நேரங்கள் ஏன் நிற்க மாட்டார்கள் என்ற கேள்வியை தற்பொழுது முன்வைக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை விஜய் சொன்னது போல விசில் புரட்சியாக நடந்து மாறிவிடுமா என்ற சந்தேகமும் பல கட்சிகளுக்கு உள்ளுரிக்கிறது. நாளை தேர்தல் வாக்குப்பதிவு, 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தர உள்ளது என்பதில் மட்டும் யாருக்குமே சந்தேகமே இல்லை.